ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். மென்மேலும் தேவன் உங்கள் சுகத்தோடு சுகத்தை சேர்க்க கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகட்டும். அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தர்ம சகாய ஊழியம் என்று ஒரு ஊழியத்தை இந்த இடத்துல அவர் செய்கிறார். எருசலேமில் உள்ள சபையார் அவர்கள் வீடுகளை, அவர்கள் நிலங்களை விற்று தேவனுடைய ஊழியத்தை பிரியமல்ல ஆரம்ப நாட்களில் தாங்கும்படியாய் எல்லாவற்றையும் விற்றதினால், ஆண்டுடைய வருகை உடனே இருக்கு விசுவாசித்தபடினால் எல்லாவற்றையும் விற்றார்கள். இப்போது அந்த தாய் சபை தவிக்கிறது. தீத்துவை இப்பொழுது அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அவர் சொல்றார், கொரிந்து சபையை உற்சாகப்படுத்தும்படியாய் நீங்க மற்ற சபைகளை தாங்கணும். வெறும் உங்களை உங்க சபையை மட்டும் இல்லை, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு காரணமா இந்த சபையம் தாங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, நீங்க உங்களுடைய கிரியையினால் வந்ததான பிரியமல்லே செல்வத்தை அறிஞ்சிருப்பீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன் தெரியுமா, என் உழைப்பை எப்படி நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க உள்ளத்துல பிரியமல்ல எழுப்பலாம். ஆனா அதை யோசிக்காதீங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, என்ன கிருபையை குறித்து பேசுகிறார்? அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு அவர் தரித்திரரானாரே. அப்போ கிறிஸ்தவனுடைய தரித்திரம் நம் தியானிக்க மற்ற தரித்திரத்தில் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது, கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் நித்திய ஜீவன், கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் பாவ மன்னிப்பு, கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் அவரை ஆராதிக்கிறதுக்கான ஆராதனை, அவர் கொடுத்த சமாதானம், இந்த மாதிரி ஐஸ்வர்யங்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்க, அதனோடு எனக்கு அவர் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்க, தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் நம்முடைய கைகளை நீட்டும் பொழுது மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் பிரியமானவர்களே, அவர் எப்படி நமக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை வழங்கினாரோ அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை சில வேளையிலே தர்ம சகாய ஊழியம் என்று சொல்லுகிற மற்ற சபைகள், மற்ற ஊழியர்கள் அவர்களை தாங்கிறதற்கு ஏதுவாக நம்முடைய கைகளை நீட்டுவோம். கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களை இன்னும் ஐஸ்வர்யவான்களாக மாற்றும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, நீர் பூரண ஐஸ்வர்யம் உள்ள தேவன். தாம் மகன தரித்திரராய் இந்த உலகத்துக்கு அனுப்பினீர். உமது சபை தவிக்கும் பொழுது செல்வமுள்ள ஜனங்கள் தங்கள் இதயத்தை அடித்துக் கொள்ளாதபடிக்கு, என் ஐஸ்வர்யம் என் கையில் இருக்கிற ஐஸ்வர்யம் இல்லை, என் இதயத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் என் இயேசு என்று ஏழைகளுக்கும் சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் தன் கைகளை நீட்டும்படியாய் தம் பிள்ளைகளுக்கு கிருபையை தாரும். தேவன்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். வழி நடத்தும் விண்ணீனே ஆராதனை ஆராதனை. God bless you church. இந்த நாள் அநேக நன்மையை பிரியமான கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவாராக. ஆமென்.